வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லைக் பண்ணிக்கோங்கப்பா. லைக் பண்ணும்போது அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டாக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம ஜான்சனாக தான் பேசினார். ஆக்சுவலி ஜான்சன் என்ன பேசினார் அப்படிங்கிறத ரெஸ்லிங் கிங் 2ல் போட்டுட்டோம். ஆனால் ரிவ்யூவில் சின்ன சின்ன கிளிப்ஸை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பேசினார் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபுல் டீட்டெயிலாக எங்களுக்கு தெரியணும்ப்பா. ஒன்று விடாமல் அவர் என்ன பேசணும்னா ரெஸ்லிங் கிங் 2ல் தான் பார்க்கணும். வீடியோட எண்டிங்கில் அதை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜான்சனா பேசினதில் ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன். போன வாரம் நான் பேசினதை கேட்டு ஒரு குழந்தை அழுதான். அது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் 17 டைம் சாம்பியன் ஆக முடியாதுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வருடம் ரெஸ்லிங்ல நான் சாம்பியன் ஆவேன். அது மட்டும் இல்லாமல் ரிக் ஃப்ளேரை வேறு வம்புக்கு இழுக்கிறாரு. ஏயா ஜான்சனா, அந்தாலே பேசாமல் 7 பொண்டாடி கூட ஜாலியாக இருந்தார். நீ அவரை சாம்பியன்ஷிப்பு கூட வம்புழுக்கிற. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே 17 டைம் சாம்பியன்னா ரிக் ஃப்ளேரை சொல்கிறீங்க, அந்த பேச்சு எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நான் இந்த தடவை 17 சாம்பியனை நான் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ரிக் ஃப்ளேரோட பேர் வராது, 16 டைம் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு, நீ உண்மையிலேயே ஒரு ஜான்சனாகவே கிடையாது. நான் போன வாரம் வந்துட்டு பேசும்போது ஜான்சனை நினச்சேன், இப்போ தான் புரியுது நீ ஜான்சனாகவே இல்லை, வேற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பியன்ஷிப்பாக தானே மோதணும், வேண்டாம் சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பியன்ஷிப்பை கீழே போட்டுட்டு துண்டை போட்டு தாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜான்சனா கூட சண்டை இருக்கிறாரு. ஜான்சனா பார்த்தீங்கன்னா இப்போலாம் இதெல்லாம் பேசுறதுக்கு வேறு டைம் இல்லை, நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ கோடி ரோட்ஸ் ஜான்சனாவை பற்றி சொல்கிறாரு, நீ எப்படி இந்த இடத்த விட்டு இப்படி தலை திரும்பி போறியோ இதே மாதிரி தான் ரெஸ்லிங்ல நடக்கும். ரெஸ்லிங்ல நீ என்கிட்ட தோக்க போற, தோத்ததுக்கு அப்புறமா இப்படி தான் திரும்பி பார்க்காம போவ, இப்படி தலை குறிஞ்சி போவ அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாவை பார்த்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பயங்கரமாக பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பாரா ஜான்சனா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து ஜே ஊசோ வெர்சஸ் கிரேசன் வாலர் ஆஸ்டின் தேரிக்கான மேட்ச்சு. ஜே ஊசோடைய ஸ்பெஷல் அவருடைய சகோதரன் ஜிம்மி ஊசோ தான் அவருடைய சர்ப்ரைஸ் பார்ட்னராக. ஃபேன்ஸ் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா ஜோ ஹென்ரி வர நினச்சோம், பட் ஆனால் ஜிம்மி ஊசோ வந்திருக்காரு. ஊசோஸ் யூனியன் இவங்க 2 பேரும் சேர்ந்து டே டவுன் அண்டர் டீம் கூட மோதுறாங்க. ஊசோஸ் மீண்டும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு கிரேசன் வாலர் ஆஸ்டின் தேரி கூட மோதின மேட்ச் உண்மையிலேயே நல்லா இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஊசோஸ் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ ஒவ்வொரு கார்னர்லேருந்து அவங்களுடைய போஸை கொடுக்கும்போது ரிங் ஜெனரல் குந்தர் இருக்கிறாரில் அவர் ஜிம்மி ஊசோடைய காலை பிடிச்சி கீழே போட்டு தள்ளி அடிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஜே ஊசோ குந்தர் அட்டாக் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ஜே ஊசோவால் நடக்க முடியல, அவருக்கு காலில் ஏதோ அடிபட்டிருக்க போல இருக்குது. அப்படியே நொண்டி கீழே விழுந்துட்டாரு. இந்த வாய்ப்பை வசமாக பயன்படுத்திக்கிட்ட குந்தர் ஜே ஊசோவை படுபயங்கரமாக அடிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த நெக் லாக்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் அழகான பேர் மறந்து போச்சு, ஸ்லீப்பர் டாக். ஸோ அதை யூஸ் பண்ண பார்க்காரு, ஸ்லீப்பர் நெக். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ குந்தர் அடிக்கிறாரு. என் பிரதர் எப்படி அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு குந்தர் அடிக்கிறாரு. இன்றைக்கி ஜிம்மி ஊசோனால ஜே ஊசோ காப்பாற்றப்பட்டார். இல்லாட்டா குந்தர்கிட்ட மீண்டும் அடி வாங்கி செத்துருப்பார். ஜிம்மி ஊசோ தான் இன்றைக்கி ஜே ஊசோவை சேவ் பண்ணியிருக்காரு. ஆனால் இது எத்தனை நாள் இப்படி சேவ் பண்ண முடியும்? ஒரு நாள் கண்டிப்பாக சண்டை போட்டு சிங்கிள்ஸ் மேட்ச் வேறு, இதில் எப்படி வெற்றி பெற போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட்டாக காட்டுறாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெக்கல் ராட்ரிகஸ் இப்போ டாக்டின் சாம்பியனாக இருக்கிறாங்க. இன்றைக்கி உமன்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. இன்றைக்கி நான் டபுள் சாம்பியன் ஆக போகிறேனே சந்தோஷம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் பெண்டாவை பற்றி பேசுகிறாங்க. பெண்டாவை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமே, அவனை வேணால் நம்ம ஜட்ஜ்மெண்ட் அடுத்த நம்பராக எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்கிறாங்களாம். ஸோ இதை பற்றி நீங்கள் அவன்கிட்டயே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி லீவ் மோர்கன் அனுப்பிவிட்றாங்க. ஸோ டாமினிக்கு அடுத்ததாக ஜட்ஜ்மெண்ட்டில் ஒருத்தர் தேவை, அதுக்காக என்னென்ன விட்டு போடுறாரு பாருங்களேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஃபின் பேலர் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, உமன்ஸ்க்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஆப்பிள் மாதிரி பச்சை கலர் ஆக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி கார்லிட்டோ கேட்குறாரு. கார்லிட்டோ, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 இருக்காதியா? ஆமாம், அதுக்குள்ளே இப்படி பச்சை கலர் ஆப்பிள் ரெட் கலர் ஆச்சு, மாற்றிட்டாரோ? சரி இருக்கட்டும். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஆல்ஃபா டீமில் அவர் யார், அவர் பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது. எல் கிராண்டோ அமெரிக்கன்
அந்த எல் கிராண்டோ அமெரிக்கன் வந்து எப்படிப்பட்ட ஆள், அவர் டபிள்யூபிள்யூக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஆளாக இருந்து வளர்ந்து வந்தார். ஆக்சுவலி நானே இத்தனை வருஷமாக ரெஸ்லிங் பார்க்க இந்த எல் கிராண்டோ அப்படிங்கிற ஆளை பார்த்ததே இல்லை. ஆனால் வி லவ் எல் கிராண்டோ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் பிடிக்குதுன்னா, இவர் சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டதுன்னா இவருடைய ப்ரொமோஷன் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது ஜாட் கேபிள் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தா இப்படி ஒரு புது ப்ரொமோவை போடுறாங்க. இதை பார்த்து ஆடம் பியர்ஸ் வந்து இவன் நம்ம ராவுடைய புது மெம்பருப்பா அப்படிங்கிற மாதிரி டிராகன் லீட்டையும் ரே மிஸ்டீரியோவும் சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி டிராகன் லீக்கும் ஜாட் கேபிளுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. அப்போ அந்த ஜாட் கேபிள் வரும்போது என்னப்பா ஓன் ப்ரொமோ நீயே ரிலீஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. நான் அது இல்லைப்பா, அது வேறு ஆள், எனக்கு வந்து ரொம்பவே பயங்கரமான ஃபீவர், என்ன பாருங்கள் டாக்டர்கிட்டருந்து நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், இன்றைக்கி டிராகன் லீ உன் கூட நான் சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டை காட்டுறாரு. பார்த்தா ஆமாங்க அதில் உண்மையிலேயே சைன் போட்டிருக்குது. சரி உனக்கு இவனுக்கு பதிலாக வேற ஒரு ஆப்பனண்ட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ரே மிஸ்டீரியோ போகும்போது கூட ஜாட் கேபிளை பார்த்து சொல்கிறாரு, நீ தான் அவன் எனக்கு நல்லாவே தெரியும்டா. இது எந்த கதமாக இருக்குது தெரியுமா, நீ தான்டா லியோ, நான் லியோ இல்லை பார்த்திபன், அந்த கதமாக இருக்குது. கடைசியில் ரே மிஸ்டீரியோ காதலே சொல்லுவார்ல, நான் தான்டா லியோ, லியோ தாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரோ. ஸோ அதுக்கப்புறமா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது நம்ம லைரா வெல்கேரியாவுக்கும் ரைக்கல் ராட்ரிகஸுக்கும் நடக்குது. இதில் வெல்கேரியா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரைக்கல் ராட்ரிகஸை ரோலப் முறையில் பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா லீவ் அண்ட் ரைக்கல் ராட்ரிகஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல பேலி சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக வராங்க. சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாங்க, லைரா வெல்கேரியாவை சேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி லைரா வெல்கேரியாவை பேலி சேவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேலியோடைய ரெஸ்ல்மேனியா பிளானும் என்னென்னு தெரில. சரி எங்கே கொண்டு போய் முடிகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பேக் ஸ்டேஜில் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதில் ஜிம்மி ஊசோ சொல்கிறாரு, நான் பார்ப்பா நான் எப்போவுமே அவங்க கூட இருக்க மாட்டேன், ஜே நீ க்ளீனாக வந்து குந்தர் கதையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஆமாம் நான் 3 தடவை தொடர்ந்து தோற்று போயிருக்கிறேன் குந்தர்கிட்ட, இது என்னுடைய 4வது சான்ஸ், கண்டிப்பாக இதில் நான் குந்தரை வீழ்த்தி ஆகணும், இது நம்ம ஃபேமிலி மேட்ரு வேறு, ஸோ கண்டிப்பாக நான் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் நம்ம குடும்பத்தில், அதாவது ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ குடும்பத்தில். வம்சங்கும் போது தானே பிளட் லைன், குடும்பங்கிற போது இவங்க 2 பேர் சோலோ சிகாவா அவங்க அப்பா, ஸோ அந்த குடும்பத்தில் இவங்க யாருமே ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகலையா, அதை ஜே ஊசோ ஆக்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா ஒன்று அடித்த குந்தரை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குந்தர் இருக்க இடத்துலையே போயிட்டு, டே நீ இன்னைக்கு என் பிரதர் அடிச்சிட்டல, அடுத்த வாரம் உனக்கும் எனக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செஸ் சோப்பை நம்ம குந்தர் போடுவாரோ அதே மாதிரி சோப்பை ஜிம்மி ஊசோ குந்தருக்கு போட்டுட்டு போகிறாரு. ஸோ குந்தரும் பார்த்தீங்கன்னா அப்படி முறைச்சி பார்க்காரு, சர்ரா டே அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்டா, அலற விட போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக காய்ஸ் கொடலூர் சம்பவம் உறுதி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். குந்தருக்கும் ஜிம்மி ஊசோக்கும் மேட்ச் வேறு சொல்லியிருக்கிறாங்க, இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான கான்ட்ராக்ட் சைனிங் நடக்க போகுது. போன வாரம் ரியா ரிப்ளே கான்ட்ராக்ட் சைன் போட்டு இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆடம் பேஸ் சொல்கிறாரு, இந்த கான்ட்ராக்டை நான் கிழிச்சு தூர போட போகிறேன். ஏன்னா ஆக்சுவலி வந்து உண்மையிலேயே இந்த மேட்ச் எப்படி நடக்கணும்னா பியாங்கா பெல்லருக்கும் இயோ ஸ்கைக்கு தான் நடக்கணும். பியாங்கா பெல்லர் வந்து இந்த வருஷம் உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சாம்பியன் வெற்றி பெற்றாங்க, அவங்க ஒரு சாம்பியன், அப்படி தான் நடக்கணும். ரியா ரிப்ளே நினச்சாலாம் இந்த மேட்ச்சில் வந்து அவர் பங்கேற்க முடியாது, அவர் முன்னாள் சாம்பியன் தான், இப்போ சாம்பியன் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து ரியா ரிப்ளே அவர் ஆட் பண்ண மாட்டாராம். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை வராங்க. அவங்க வந்து கீச்சாமோ சாமா சாமா சா சுப்பு சுப்பல்லா பல்லா பல்லான்னு பேசுகிறாங்க. எனக்கு பொருளாங்க சப்டைட்டிலாக போடுங்க டபிள்யூடி, நீங்கள் பேச விட்றீங்க ஓகே தான், கொஞ்சம் சப்டைட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அதை தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்போம்ல. ஸோ நமக்கும் தமிழ் தான் தெரியும், என்னத்த பண்ண இங்கிலீஷ் அரை வரதானே நம்ம எல்லாருமே. ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியாங்கா பெல்லர் வராங்க. பியாங்கா பெல்லர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இயோ ஸ்கை வந்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. அதாவது இந்த மேட்ச் ட்ரிபிள் த்ரெட்டாக நடக்கட்டும், இந்த மேட்ச்சில் வந்து ரியா ரிப்ளே ஆட் பண்ணுங்கன்னு. அதுக்கு பியாங்கா பெல்லர் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா நான் வந்து உமன்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பியன் வெற்றி பெற்றுவேன், நான் தான் ட்ரிபிள் த்ரெட்டில் இருக்கணும், அதாவது நான் தான் சிங்கிளாக மோதணும், ரியா ரிப்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரியா ரிப்ளே வந்ததுக்கப்புறமா இந்த மேட்சை ட்ரிபிள் த்ரெட்டாக நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க 3 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாய்க்கா சண்டை பயங்கரமாக நடக்குது. வழக்கம் போல் ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்காவுடைய மண்டையில் அடிக்க ஐயோ ஸ்கை சண்டை போடுறதுக்கு ஆவேசமாக இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜானி சென்ஸ் கோவம் அடைஞ்சிட்டாரு. சி
3 பொண்ணுங்களுக்கு நடுவில் மொட்டை தலையோடு நிற்கிறத பார்க்க ஜானி சின்ஸ் மாதிரி இருக்குது. சரி, நம்ம ஆடம் பியர்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து ஈயோ ஸ்காய்க்கும் ரியா ரிப்ளைக்கும் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் ரீமேட்சாக நடத்த போகிறேன். இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவாங்க பியாங்கா பெலர் கூட ரசல்மேனியா மோதட்டு. இதை நான் வந்து எக்காரணத்தை கொண்டு ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆடம் பியர்ஸ் பேசுகிறாரு. அதுக்கப்புறமா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கூந்தல் எடுத்து அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தங்க கடிச்சிக்கிறாங்க, தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. 3 பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலர் ஒரு டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரிங்கில் இருக்கிற அந்த உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி ஐ ஆம் த நெக்ஸ்ட் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனுங்கோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் சாம்பியன்ஷிப்பை கூட்டி காத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பெண்டாவை பார்க்கறதுக்கு டாமினிக் மிஸ்டிரியோ வந்துட்டாரு. நீ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும்னா கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்துரு, ஜட்ஜ்மெண்ட்டி கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டிரியோ வந்து பெண்டாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. பட் ஆனால் பெண்டா எந்த ரெஸ்பான்ஸும் பேசலை, அவர் எதுவுமே சொல்லலை, அப்படியே இருந்துக்கிட்டாரு. ஓ, பெண்டாவும் டாமினிக்கும் ஒரே ஊரில், அதை மறந்துட்டேன் பாருங்களேன், மெக்சிகன்ஸ். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கோஃபி கிங்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எங்களுக்கு உமன்ஸுக்கான வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாரி, மென்ஸுக்கான வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் ரசல்மேனியாவில் வந்து வார் ரைடர்ஸை எதிர்த்து மோதணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பேசிக்கலாம். இந்த வாரம் நிறைய பிஸியான ஷெட்யூல்ஸ் இருக்குது. அடுத்த வாரம் வந்து உங்கள் ரசல்மேனியா பிளானை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கேட்டிருக்கீங்க, அதை அடுத்த வாரம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கோஃபி கிங்ஸ் எக்ஸிக்யூட்டிவை விரட்டி விட்டாச்சு. ஸோ WWE வந்து அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு ஸ்டோரியை கோஃபி கிங்ஸ் எக்ஸிக்யூட்டிவை வச்சு வார் ரைடர்ஸ் கூட டெவலப் பண்ணுறாங்க போல இருக்குது. சரி, ரசல்மேனியாவில் ஏதாவது உருப்படியாக ஏதாவது ஸ்டோரி லைன் கொண்டு போனால் சரி தான். சரி, அதை தொடர்ந்து பியாங்கா பெலர் வந்து என்னப்பா இப்படி ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஸோ இது உங்கள் 3 பேருக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட் ஆடக்கூடாது, உங்கள் 3 பேருக்குள்ளே பஞ்சாயத்தை முடிக்கணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்கிறேன். பியாங்கா, இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி தான் இருக்க போகிறாங்க. அந்த ரெஃப்ரி வேறு யாருமே இல்லை, நீ தான் பியாங்கா. நெக்ஸ்ட் வீக் வந்து ரியா ரிப்ளைக்கும் யூஎஸ்காய்க்கும் நடக்கிற மேட்ச்சில் நீ தான் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பியாங்கா பெலரை கோர்த்து விட்டுட்டாங்க. ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது. இப்போது டிராகன் லீ வந்து இன்னொருத்தர் கூட மோத போகிறாரு. ஸோ இன்றைக்கி சேர் கேபிள் சண்டை போட முடியலைல்ல, அதனால் வேற ஒருத்தர் வர போகிறாரு. சரி, யார் தான் அப்படின்னு பார்க்கும்போது வேறு யார், அந்த மாஸ்க்கு போட்ட எல் கிராண்டோ அமெரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் வராரு. ஐயா, ஜாக் கேபிள் ஒன்றை மாதிரியே தான் இருக்குது, நீ எங்கேயாவது ஒரு பச்சை குத்தி இருந்தனா நீ தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பேன், பச்சை கிச்சை எதுவுமே குத்தலையே, ஆனால் உடம்பை பார்த்தா ஜாக் கேபிள் மாதிரி தாங்க இருக்குது. இந்த மேட்ச்சில் டிராகனுடைய முகத்திரையே கிழிச்சிட்டாரு. அதாவது இந்த எல் அமாண்டோ வந்து ஜாக் கேபிள் தான் அப்படி மாதிரி நினச்சோம்ல, அதனால் அந்த மாஸ்கை கலத்தி அவருடைய முகத்தை காட்டலான்னு ட்ரை பண்ணார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, டிராகனுடைய முகத்தையே அவுத்துட்டார். ஸோ பாருங்கள், கீழே படுத்துக்கிட்டு டிராகன் லீ. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த எல் அமாண்டோ அமெரிக்கா அவர் வந்து வின் பண்ணிட்டாரு. அதாங்க நம்ம ஜாக் கேபிள் வின் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா லோகன் பால் வந்து இதை பற்றி நான் நேற்றுக்கே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். லோகன் பால் வந்து ஏஜே ஸ்டைல்லையே வந்து கால் அவுட் பண்ணியிருந்தாரு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ரால்னு. ஸோ அதை தான் வீடியோ கிளிப்பாக போடுறாங்க. லோகன் பால் வந்து நேற்றுக்கு ஸ்னாப் சாட்டில் ஒன்று போட்டிருக்காரு, அதாவது இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஏஜே ஸ்டைல் வந்து நெக்ஸ்ட் வீக் ரால ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கணும், ரசல்மேனியா பிளானை பற்றி பேசணும்னு. ஸோ அதை தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து லோகன் பால் கால் அவுட் ஏஜே ஸ்டைல், இவங்களுக்குள்ள ரசல்மேனியா மேட்ச் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லண்டன் இங்கிலாண்டில் தெரிஞ்சிடும். இதை தொடர்ந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ரால ஜிம்மி ஊசோக்கும் ரோயிங் ஜெனரலுக்கும் தருக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. இது ஒரு முக்கியமான மேட்ச், மறந்துடாதீங்க காய்ஸ். ஸோ இதை தொடர்ந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் ஜான்சனா ஃபேஸ் டு ஃபேஸ். என்னையா வாரம் ஃபேஸ் டு ஃபேஸ்னு அது வேறு ஏதாவது பண்ணுங்கய்யா, 2 பேரும் சண்டை போடுற மாதிரி உதைக்கிற மாதிரி போன வருஷம் மாதிரி இல்லையே, சூடு பிடிக்கலையே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ரியா ரிப்ளைக்கும் யூஎஸ்காய்க்கும் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி பியாங்கா பெலர் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காக வந்திருக்காரு. சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் உங்களுக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கல, அதை பற்றி பேசினார். ஆக்சுவலி சிஎம் பங்க் நிறைய விஷயங்கள் பேசினார், ஷீல்டை பற்றி பேசினார். அண்ட் நம்ம செத்ரோலன்ஸையும் ரோமன் ரெயின்ஸையும் பற்றி ஜட்டி போட்ட குழந்தை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத ரஸ்லிங் கிங் 2ல் போட்டிருக்கோம். ஸோ அதையும் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறமா ரஸ்லிங் கிங் 2 ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அண்ட் யூடியூப்லேயும் வந்துடும், மறக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் லண்டனில் நடக்குதான். அதில் வந்து எப்படி ரோமன் ரெயின்ஸை வந்து ஸ்மாக்டவுனில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாரோ அதே மாதிரி செத்ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் அகைன் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்களாம். ரசல்மேனியாவில் நடக்கிற மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். பென்டா இன்டர் கான்டினென்டல் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா
பிரான் பிரேக்கரை எதிர்த்து இன்னைக்கு மெயின் ஈவெண்டில் எதிர்கொள்ள போகிறார். அண்ட் பிரான் பிரேக்கரும் வந்தாச்சு, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் தூக்கி கிடையாச்சு, மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பர்கர் தான். இது நம்ம ஷேமஸ் சொல்கிற டைலாக் இல்லை, உண்மையிலேயே மேட்ச் அடாலடியாக இருந்தது, சக்கத்தாக இருந்ததுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து தோக்குற நிலைமைக்கும் போல, இவர் ஜெயிக்கிற நிலைமைக்கும் போல. இடைப்பட்ட நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து இந்த மேட்சை உல்ட்டா பண்ணி விட்டார். ஒரு கட்டத்தில் டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஸ்டீல் சேர் எடுத்து பெண்டாட்டா கொடுத்து எங்கள் டீமுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்க, பிரான் பிரேக்கர் அடி அப்படிங்கிற மாதிரி கொடுக்காரு. சேரை வாங்கினவர் அடிக்காமல் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து டாமினிக் மிஸ்டீரியோ தூக்கி போட்டு மிதிக்கிறாரு, கொடுத்தவனையும் அடிக்கிறாரு. ஸோ சம்பவம் நல்லா இருந்தது. பட் ஆனால் ஃபின் பேலர், கார்லிட்டர் இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரான் பிரேக்கரையும் ஃபெண்டாவே இன்றைக்கி பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுற மாதிரி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுடைய தீம் மியூசிக்கை பழைய தீம் மியூசிக்காக மாற்றணும். அப்போ தான் இவனுக்கு உருப்பிடுவானுங்க போல இருக்குது. இப்போ இருக்கிற தீம் மியூசிக்கும் நல்லா இல்லை, இப்போ இருக்கிற ஸ்டேபிளும் நல்லா இல்லை. பேசாமல் ஜட்ஜ்மெண்ட்டையே ஓச்சி கட்டிடலாம் போல இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டேன்னு வைக்கக்கூடாது, லாஸ்ட் டேன்னு வச்சுருக்கலாம் அந்த டீமுக்கு. ஏன்னா மிந்தி மாதிரியே இல்லை, ஹைப்பாகவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. டேமியன் டிஆர்எஃப்ல இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை ஜட்ஜ்மெண்ட்டையாக தான் இருக்குது. இது என்னுடைய கருத்து. அண்ட் இந்த ரா எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.